அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல கிருஷ்ணா அப்படிங்கிறவனுக்கு சொந்தமா ஒரு ஆட்டோ இருந்துச்சு. அந்த ஊர்ல அவன்கிட்ட மட்டும்தான் ஆட்டோ இருந்ததுன்னு யாரா இருந்தாலும் தூரமா போகணும்னா அவன் ஆட்டோல உட்காந்துதான் போவாங்க. அவனோட ஆட்டோனால தினமும் அவனுக்கு நிறைய வருமானம் வந்துச்சு. அதனால கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஷாம் அப்படிங்கறவனும் ஒரு ஆட்டோவை வாங்கி கிருஷ்ணாக்கு பக்கத்திலேயே வச்சிருந்தான். அத பார்த்த கிருஷ்ணா அவன்கிட்ட, டே ஷாம், நல்ல வேலை பண்ணடா. இது வரைக்கும் என் ஆட்டோ இருக்கிறதுனால கொஞ்சம் பேரு தான் என்னோட ஆட்டோல போக முடிஞ்சிட்டு இருந்தது. மீதி இருந்தவங்க பாவம் என் ஆட்டோ திரும்ப வர்ற வரைக்கும் காத்துட்டு இருந்திருக்கணும். நீ நல்ல வேலை செஞ்சடா. ஆல் தி பெஸ்ட்டா உனக்கு. ரொம்ப நன்றிடா நண்பா. இத பத்தி நான் ரொம்ப நாள் யோசிச்சு இப்பதான் இந்த ஆட்டோவை வாங்குறதுக்கு நேரம் சேர்ந்து வந்துச்சு. அப்போ கொஞ்ச பேர் அங்க வந்ததும் கிருஷ்ணா அவங்கள ஏத்திக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஷாமோட ஆட்டோக்கு கூட கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஷாமும் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போனான். இப்படி அவங்கவங்க வியாபாரத்தை பார்த்து சாயந்தரம் திரும்பி வந்தாங்க. கிருஷ்ணா சம்பாரிச்ச பணத்தெல்லாம் சேமிச்சு அத அவனோட மனைவி கிட்ட கொடுத்தான். அவ அத பார்த்து, என்னங்க இது, இன்னைக்கு வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன ஆச்சு? அதுக்கு கிருஷ்ணா நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அப்படியா? சிச்சி, ஒருத்தவங்க வளர்ந்தா யாருக்குமே பிடிக்காதே. இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இருக்காதா? நம்ம என்னமோ 4 நாள் வேலை செஞ்சோம்னா அதுல கிடைக்கிற 4 பைசாவை வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு பார்த்தா நடக்காது போல இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டான். அத கேட்ட கிருஷ்ணா கேட்டும் கேட்காத மாதிரி இருந்தாரு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. தினந்தோறும் ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு காலத்தை கடத்திக்கிட்டு வந்தாங்க. ஆனா தினந்தோறும் சாயந்தரம் கிருஷ்ணா தன்னோட மனைவி கிட்ட பணத்தை கொடுக்கும் போது அவ ஷாம பத்தி ஏதாச்சும் சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தா. இப்படி இருக்கும்போது கிருஷ்ணா ஆட்டோ ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு மனசுக்குள்ள, என் மனைவி சொன்னதும் நிஜம்தான். முன்னாடி நான் மட்டும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஷாமால எனக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு. இத இப்படியே விட்டோம்னா ஷாம பார்த்து இன்னும் 2 பேர் ஆட்டோ வாங்குவானுங்க. அப்படி நடக்க விடக்கூடாது. இதை இவனோடவே முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி சமயம் ஷாம் தன்னோட வீட்டு முன்னாடி ஆட்டோவை நிறுத்திட்டு தூங்க போனான். உடனே கிருஷ்ணா அங்க வந்து அந்த ஆட்டோக்கு நெருப்பு வச்சான். பிரச்சனை ஒழிஞ்சது அப்படின்னு அவனோட வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில ஷாம் வெளியில வந்து பார்த்ததும் ஆட்டோ எரிஞ்சு சாம்பலா இருந்தத பார்த்து ரொம்ப அழுதான். அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? இத யாரோ வேணும்னு செஞ்சிருக்காங்க. கடன் வாங்கி இத வாங்கினே. இதோட புண்ணியத்துல என் குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சே. கடவுளே, நீதான் எனக்கு வழி அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டாரு. அந்த நேரத்துல அங்க ஒரு ஒளி உண்டாகி, கவலைப்படாத, உன்னோட ஆட்டோக்கு ஒன்னும் ஆகல, இங்க பாரு அப்படின்னு ஒரு நல்ல ஆட்டோ பிரத்யட்சை பண்ணுச்சு. அத பார்த்த ஷாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஒளிய வணங்கி நின்னான். இனிமே யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஆட்டோ தண்ணில இருந்தாலும் சரி, பயணம் பண்ண முடியும், ஜாகிரதை அப்படின்னு சொல்லி அந்த ஒளி மாயமாயிடுச்சு. அவன் அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு எப்பவும் போல ஆட்களை ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அவ்ளோ வெயில்ல கூட உள்ள குளு குளுன்னு இருந்துச்சு. அத பார்த்தவங்க, ஷாம், இந்த ஆட்டோ சூப்பரா இருக்கு. இந்த ஆட்டோ அப்படி நீ என்னப்பா பண்ண? இவ்ளோ வெயில்லையும் ஏசி போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு இந்த ஆட்டோ ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. அதுக்கு ஷாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, புதுசா ரெடி பண்ண அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னான். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. நிறைய பேரு அவன் ஆட்டோல ஏறினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர் நதியை தாண்டி போறதுக்கான படகுக்காரன் வரல.
அப்போ ஷாம் அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாரையும் ஆட்டோல ஏத்தி அக்கறையில கொண்டு போய் விட்டான். அத கவனிச்ச கிருஷ்ணா, என்னது இது? இவனுக்கு இந்த புது ஆட்டோ எப்படி கிடைச்சது? இவன் ஆட்டோவை நான் தானே எரிச்சேன். இவன் ஆட்டோவை பாக்குறதுக்கு ஏதோ மாயா ஆட்டோ மாதிரி இருக்கு. தண்ணில எல்லாம் போகுது. இவனையும் அந்த ஆட்டோவையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி சமயத்துல ஷாமோட வீட்டுக்கு போய் திரும்பவும் ஆட்டோவை கொளுத்த பார்த்தான். உடனே அந்த நெருப்பு அவன் மேல பத்திக்கிச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்தனான். அவனோட குரலை கேட்டு ஷாம் உடனே வெளியில ஓடி வந்தான். அப்போ கிருஷ்ணா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. உன் ஆட்டோவை எரிச்சது நான் தான். தெரியாம இப்படி பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன காப்பாத்து அப்படின்னு கெஞ்சி கேட்டான். உடனே நெருப்பும் நின்னுடுச்சு. கிருஷ்ணய்யா அவன்கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டான். அன்னையில இருந்து கிருஷ்ணாவும் ஷாமும் அவங்க ஆட்டோவை அவங்க ஓட்டிக்கிட்டு வாழ்க்கைய நடத்தினாங்க.